அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சபையார் எல்லாரும் இந்த வசனத்தை பார்த்து சத்தமாய் அறிக்கை பண்ணி படிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதத்திலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த திருவசனத்தை தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்ளும்படி உதவி செய்வாராக. அல்லேலூயா. கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவின் சமூகத்திற்கு போவதற்கு முன்பாக மிக தெளிவாய் நமக்கு சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தகப்பன், இந்த கடைசி காலம் கொடிய காலமாய் இந்த கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் திருவசனத்தை கவனமாய் விளங்கி கொண்டு அதை நாம் உரிமையாக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அருமையாய் கட்டி எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லும்போது, இந்த வருடத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து செயல்படுகிறோம். இந்த வருடம் நாம் தீவிரமாய் செயல்படுகிற ஒரு வருடம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி இந்த முழு வருடத்திற்கும் நாம் தீவிரமாய் செயல்படுகிற வருடமாய் வைத்திருக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இது ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அல்ல. இங்கே எந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார் என்று சொன்னால், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற 2 முக்கியமான காரியங்களை நாம் இந்த நாட்களில், இந்த 7ஆம் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, தேவனாகிய கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று 7ஆம் மாதத்திலே நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.
அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்கிற 2 பேதுரு 1 வசனத்தில் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பிக்க போகிறோம்? 2வது, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறோம். 2 முக்கியமான காரியங்களை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த உலகத்தில் இச்சையினால் உண்டாகிற கேடுகளுக்கு நாம் தப்பிக்க வேண்டும். மற்றொன்று, திவ்ய சுபாவத்திற்கு, தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். வேதாகமத்தில் யாக்கோப்பு நிருபத்தில் 1 அதிகாரம் 15 வசனத்தில் யாக்கோப்பு எழுதுகிறார், இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நன்றாய் கவனியுங்கள். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது அது எங்கே கொண்டு போய் விடுகிறது? மரணத்தை பிறப்பிக்கும். இதே யாக்கோப்பு நிருபம் 1 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கும்போது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். வேதத்தில் பலவிதமான இச்சைகள் உண்டு. ஏன் ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? இந்த இச்சைகளை மாத்திரம் எழுதி கொடுக்கவில்லை, இந்த இச்சைகளினால் விழுந்து போன மனிதர்களையும் நமக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பலாம். எத்தனையோ வசனங்களை கோடிட்டு காட்டினாலும் இன்றைக்கு பிராக்டிக்கல் லைஃப்பில், நான் வாழ்கிற இந்த உலகத்தில், நடைமுறை வாழ்க்கையில் இந்த இச்சைகளை நான் எப்படி ஜெயிக்கிறது? இந்த இச்சைகளிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது? இதைத்தான் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை தியானிக்க போகிறோம். ஒன்று, யாக்கோப்பு 1:14 படித்தோம், செல்ஃப் லஸ்ட். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். 2வது, 1 யோவான் புஸ்தகம் 2 அதிகாரம் 16 வசனத்தை படிக்கும்போது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தயவு செய்து தேவ பிள்ளைகள் பரிசுத்த வேதத்தை முறையாய் படித்து பழக்கம் இருந்தால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும், இவைகள் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்ல மனத்திரையில் நல்ல விளைக்கணும். அவைகள் எல்லாம் எங்கே உண்டானவைகள்? உலகத்தினால் உண்டானவைகள். இன்றைக்கு உலக மக்கள் விழுந்து கிடக்கிற சினிமா, இன்றைக்கு உலக மக்கள் விழுந்து கிடக்கிற மெகா தொடர், கண்களினால் ஏற்படுகிற இச்சைகள், இது ஒரு மனிதனை நாசக்கரையாக்கிவிடும். ஒரு மனிதனுடைய இருதயத்தை கெடுத்து ஆத்துமாவை நாசமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் நடத்துகிற ஒரு காரியம். இதே யாக்கோப்பு நிருபத்தில் 3 அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கும்போது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். யாக்கோப்பு 3:2 ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்.
நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் அநேக விஷயங்களில் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தவறுகளை குறித்து கவலை இல்லாமல், நம்முடைய தவறுகளை குறித்து பயம் இல்லாமல், நம்முடைய தவறுகளினால் தேவன் ராஜ்யத்தை இழந்து போய் விடுவோமே என்ற ஒரு முழுமையான எண்ணம் இல்லாமல், நாம் என்ன செய்தாலும் இயேசு மன்னித்து விடுவார், நாம் என்ன பாவம் செய்தாலும் இயேசு மன்னித்து விடுவார் என்ற ஒரு தவறான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்தில் வெளிச்சம் இல்லை, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான கேடுகள் நிறைந்த இச்சைகளை குறித்து நாம் கவலையற்று கிடக்கிறோம். மனித சமுதாயம் முழுக்க முழுக்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் வஞ்சனையில் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கேடுகளுக்கெல்லாம் நாம் தப்பிப்பதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஈவு அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உலகத்தில் இருக்கிற அத்தனை கேடுகளுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. நான் நல்லா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கிறேன். எவ்வளவோ மக்களை பார்த்து விட்டேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கிட்டத்தட்ட இந்த 40 வருஷத்தில் எவ்வளவோ இடங்களில் நான் செய்த ஊழியங்களில், எத்தனையோ திருச்சபைகளில் நான் பிரசங்கம் பண்ணின என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இந்த ஆலயத்துக்குள் ஆயிரமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்முடைய இரவு ஜெபங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். ஏன் இன்றைக்கு ஜனங்களால் தங்களுடைய ஜீவியத்தை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ முடியவில்லை? ஏன் இன்றைக்கு அநேகரால் இயேசுவை பின்தொடர முடியவில்லை? அவரோடு ஊழியம் செய்தவர்கள் கூட அவருடைய மரண வேளையில் அவர்கள் தடுமாறினார்கள். கர்த்தர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்டார். அதற்கு அந்த சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரம் தானே உள்ளன. என் அன்புக்குரியவர்களே, ஒரு ரகசியத்தை இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பிசாசு எப்படி ஆயிலும் தேவனுடைய பிள்ளைகளை சூறையாட, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வேட்டையாட துடிக்கிறான். இந்த காரியத்தில் நாம் மதியினர்களாக இருப்போமானால் நம்மை தப்புவிக்க ஒருவராலும் முடியாது. அருமையான வேதத்தை கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றிருக்கிறார். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். அருமையான வாக்குத்தத்தங்களால் நம்மோடு இடைப்படுகிறார். கையில் நல்ல பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ இந்த உலகத்தின் வஞ்சனை நம்மை மேற்கொள்ளும் போது அதை எதிர்த்து நிற்க திராணியற்றவர்களாய், அதை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாதவர்களாய் இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்குள் சிக்கி தவிக்கிறோம். அநேகருக்குள் ஜெப வாழ்க்கை இல்லை, அநேகருக்குள் தனிப்பட்ட வேத வாசிப்பு இல்லை, அநேகருக்கு போதகரோடு ஐக்கியம் இல்லை, அநேகருக்கு சபையிலே ஒரு நிலைவரமான இருதயம் இல்லை, அநேகருக்கு ஆவியானவரை குறித்ததான எண்ணங்கள் இல்லை. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் தேவ சமூகத்தில் அமர வேண்டும், வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும், கர்த்தருடைய வாக்குகளை அறிக்கை பண்ண வேண்டும் என்கின்ற உணர்வு ஒரு சிலர் மாத்திரமே அதை கடைபிடிக்கிறதுனால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. தடுமாறுகிறார்கள். சீஷர்கள் ஒரு விஷயம் ஆண்டவரிடத்தில் இப்படி தான் பேசுனாங்க, இது கடின உபதேசம், இது கடின உபதேசம்.
ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில் அப்புறம் என்னதான் சந்தோஷம் இருக்கிறது? எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணுமா? எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணுமா? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோட இருக்கணுமா? இது என்ன வாழ்க்கை? எதற்காகவா நான் உலகத்தில் பிறந்தேன்? எதற்காகவா நான் உலகத்தில் வளர்கிறேன்? அருமையானவர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறேன். வேதாகமத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கண்கள் ஆச்சரியமான கண்கள். அல்லேலூயா. 2 கண்களினால் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். போன வாரம், அதாவது கடந்த வாரம் புதன்கிழமை, நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு ஒரு அருமையான சகோதரி வந்தார்கள். கணவனோடு வந்தார்கள், ஒரு மகளோடு வந்தார்கள். எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வந்தார்கள்? அவர்களுடைய ஒரே ஒரு பெண் குழந்தை சரீரத்தில் ஏதோ ஒரு கிருமி, சரீரத்தில் கிட்னியிலோ சரீரத்தில் ஏதோ ஒரு கிருமியினால் பாதிக்கப்பட்டு அவளுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு முதல் முறையாய் சமத்துவபுரம் என்று நினைக்கிறேன் அந்த பகுதியிலிருந்து வந்திருந்தார்கள். 2 கைகளுமே அந்த சகோதரிக்கு இல்லை. என்னிடத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, பிரதர், நான் இயேசுவை அறிந்தவள். நீங்கள் பிரசங்கிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாய் வழிந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு சபைக்கு போய்கொண்டிருந்தவள். ஆராதனை நேரங்கள் எல்லாம் அவங்க மாற்றிட்டதுனால நான் ஆராதனைக்கு போகிறதில்ல. சில ஆண்டுகளாக நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உன் மேலே இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவு 18 லட்சம் மக்கள் இருக்கிற புதுக்கோட்டையில் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உனக்கு இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்தாரேம்மா, நீ ஏமா அப்படி ஆராதனை நேரம் மாற்றிட்டாங்க, என்னால் வர முடியல. அவர் கணவரையும் கூப்பிட்டு பேசினேன், நீங்கள் இனிமேல் ஒழுங்காக உங்கள் சபைக்கு போகணும், உங்கள் போதகர்கிட்ட போகணும். இன்றைக்கி நீங்கள் இங்கே ஜெபிக்க வந்ததுனால தவறில்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அவங்கள உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுனா 2 கைகள் மட்டும்தான் இல்லையே தவிர 3 டிகிரி படிச்சிருக்கிறா அந்த பெண்மணி. எப்படி சிஸ்டர்னு கேட்டேன். என்னுடைய கால்களினாலே தேர்வு எழுதினான், கால்களினாலே நான் சகல வேலைகளையும் செய்கிறேன். 2 கைகள் மட்டும்தான் இல்லை. என்னுடைய வீட்டில் இருக்கிற அவ்வளவு துணிமணிகளையும் நான் தான் துவைப்பேன். அது எப்படி துவைப்பேன்? என்னுடைய கால்களினாலே நான் துவைப்பேன், என்னுடைய கால்களினாலே நான் துவைப்பேன். அவர் கணவர்கிட்ட கேட்டேன், உண்மையான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், துணியெல்லாம் அவங்க துவைச்சிருவாங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும். அவர் கணவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தார். காலையிலிருந்து சமையல் வேலை இரவு வரைக்கும், மற்ற வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறது பூரா என்னுடைய வேலை. சி இஸ் எ ப்ரொஃபஸர். ராஜாஸ் கல்லூரியில் அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அரசாங்க வேலை செய்கிறாங்க. அதை கேட்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் நமக்கு 2 கைகளை கொடுத்துருக்கிறார், 2 கண்களை கொடுத்துருக்கிறார், 2 காதுகளை கொடுத்துருக்கிறார், சரீரத்தில் எவ்வளவோ பலனை கொடுத்துருக்கிறார். எவ்வளவு அதிகமாய் நாம் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும், எவ்வளவு அதிகமாய் நாம் தேவனை நேசிக்க வேண்டும். நல்ல யோசித்து பாருங்க. நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை நம்ம நினச்சி வருத்தப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்தவைகளை குறித்து நம்ம என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சரீரத்துக்காக நம்ம தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? பவுல் எழுதுகிறார், தேவன் கொடுத்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரம். நான் நினைத்து அந்த சகோதரி வந்து போனது முதல் என்னுடைய ஜெப அறையில் நினைத்து அழுகிறேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்,
உங்கள் ஆராதனை நேரத்தை சொல்லுங்கள், நாங்கள் இங்கே வந்துடுறோம். நான் தான் சொன்னேன், அது பெரிய தவறுமா? ஏன்னா அவங்க போயிட்டு இருந்த சபை பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் போயிருக்கிறாங்க. அந்த சபைக்கே நீங்கள் போங்க. எவ்வளோ மக்கள் என்கிட்ட வர்றேன்பாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்வேன், வராதீங்க, தயவு செய்து இங்கே வராதீங்க. ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் வச்சாரோ அங்கே போங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல சந்தோஷமாக அல்லேலூயா சொல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற 2 கண்களும் நமக்கு ஒரு ஹெட்லைட் மாதிரி. பஸ்ஸுக்கு ஒரு ஹெட்லைட் இருக்குது, காருக்கு ஒரு ஹெட்லைட் இருக்குது. ஹெட்லைட் இல்லைன்னா என்ன ஆயிருங்க? சரீரம் ரிப்பேர் ஆயிரும். கண்களில் வெளிச்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள இச்சை இல்லாத வரைக்கும், இச்சை வராத வரைக்கும் நம்ம பரிசுத்தவான்கள் தான். ஆனால் என்னைக்கு இச்சை உள்ள வந்ததோ அன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுறோம்? கேட்டுக்கு சொந்தமாகிறோம், அழிவுக்கு சொந்தமாகிறோம். இந்த உலகத்தில் தலைகுனிந்து நிற்கிறோம், பயப்படுகிறோம், ஒரு மனிதர்களை பார்த்த பின்வாங்கி போகிறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்னன்னா, நான் பாவத்தில் விழுந்துட்டேன், நான் தவறு செய்துட்டேன், எனக்கு ஒரு தவறான தொடர்பு இருக்குது, எனக்கு ஒரு தவறான வாழ்க்கை இருக்குது. எவ்வளவோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள் ஒரு கிராமத்திலிருந்து நம்முடைய சபைக்கு புதிதாய் எப்படியோ ஏதோ ஒரு விடுதலைக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த மகள், அந்த சகோதரி ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க. ஏழை மகள் தான், ரொம்ப ஏழை மகள் தான். குடும்பத்தினுடைய கட்டாயத்தினால, குடும்பத்தினுடைய தொந்தரவுனால ஒரு வயதான மனிதனுக்கு 2ஆம் தாரமாய் இந்த மகளை என்ன பண்ணி வச்சிட்டாங்க? கட்டி வச்சிட்டாங்க. இவளால் தன் கணவனோடு வாழவே முடியலை. ஆனாலும் வாழ்ந்தால் ஒரு கட்டத்தில் எப்படியோ புதுக்கோட்டை வந்து எப்படி வந்தாங்கிற விவரம்லாம் எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். ஏன்னா நம்ம சபையை விட்டு போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த சபையின் மேலே அந்த மகள் வச்சிருக்கிற அன்பு இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நான் ஒரு ஆத்மாவை கூட மறக்கவே இல்லை. நான் 1984 ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த 2025 வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் என்னுடைய தனி ஜெபத்தில் நினைக்கிறேன். நான் மறந்தவங்களை கூட சில நேரத்தில் கர்த்தர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? நல்ல மகள், சபையை தொடப்பாங்க, வேலை செய்வாங்க, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையாக ஒன்றுமே செய்யாமல் இந்த சர்ச்சு வாசலை கூட்டுவாங்க. ரொம்ப ஏழையான ஒரு மகள் தான். நானும் என் மனைவியும் ஒரு முறை அந்த மகளுடைய வீடு சந்திக்கலான்னு சொல்லி காமராஜபுரத்தில் அந்த மகளுடைய வீடை சந்திக்க நாங்கள் போனோம். ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளைய வளர்க்குறது மாதிரி சின்ன ஒரு 10க்கு 10 வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் நிற்கும். நம்ம எங்கிட்ட படுக்கும்னே தெரியல. வெளியில் 2 மாடு, கறவை மாடுகள் இருக்கும். இப்படி நிறைய மாடு ஆடுகளை வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவியத்தை ரொம்ப அழகாக ஒரு கட்டத்தில் அந்த மகள் முன்னேறிக்கிட்டே வந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உழைத்து 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 சபையில் நாளுக்கு நாள் அந்த சகோதரி மெருகேறிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் அவளுடைய ஏழ்மை எல்லாம் அவள் மறந்து ரொம்ப அழகாக புடவை கட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழகாக வாரம் விதவிதமாக சபைக்கு வித்தியாசமாக வருவாங்க. திடீர்னு காதில் அணிகலன்கள், தங்கத்தோடு, கையில் தங்க வளையல்கள். நாங்களே கேட்போம், எப்படிம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்போம். அண்ணே, ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதிக்கிறாருன்னு, நல்ல உயரத்தில் நான் வந்துட்டேனே. இந்த கட்டத்தில் தான் ஒரு நாள் கணவர் ஆலயத்தை தேடி வருகிறார். ஆலயத்தில் ஆராதித்து கொண்டு ஆராதனை முடிஞ்சு வெளியில் வரும்போது புருஷன் நடுங்கிறான். என்ன நடுங்கிறான் அப்படின்னா, இவ்வளவு ஏழ்மையில் இருந்த அந்த மகள் இந்த சபையில் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு ஆசிரியர், இது எல்லாமே அந்த மகளுடைய உழைப்பு தான்.
இவ்வளவு ஒரு மேன்மை எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது, ஆச்சரியமாய் அதை அவன் பார்க்கும்போது ரொம்ப பரியாசமாக கோபமாக இதெல்லாம் ஏதுன்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகளில் பேசுகிறான். நான் கூப்பிட்டேன், யோ இங்கே வாயான்னு சொல்லி கூப்பிட்டு சில காரியங்களை எல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அவன் தான் மனைவி வீட்டுக்கு போனான். நல்லா கவனிக்கணும், மனைவி நல்ல நிலையில் இருக்கிறத பார்த்து இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மகளும் என்ன பண்ணுவா, சாப்பாடு கொடுப்பா, புருஷனை நேசிப்பா, புருஷன் அந்த வீட்டு வாசல்லே படுத்திருப்பான். அது அவளுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தது. அவருக்கு ஒரு கேள்விக்குறி, தான் மனைவி இவ்வளவு உயர்வுக்கு காரணம் இந்த ஆடு, இந்த மாடு, இந்த உழைப்பு, இவளை இவ்வளவு மேன்மையாக கொண்டு வந்து நல்ல பரிசுத்தமான மகள், ஒரு தவறும் செய்யாத மகள். என்ன நடந்தது? அதே காமராஜபுரத்தில் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம் சகோதரர் சொன்னது போல ஆத்தும ஆதாயம் செய்கிறேன் என்று சொல்லி நிறைய குடும்பங்களை சந்திப்பாங்க, சபைக்கு கொண்டு வருவாங்க. அதில் ஒரு பெண், மிக கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்ணை சபைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்து உள்ளே வந்தவொடனே அந்த அசுத்த ஆவி அலக்கழிச்சு கீழே விழுகுது. இந்த இடத்துல நிற்க முடியல, இந்த பிசாசு வெளியேறுது. ஆனால் அந்த குடும்பத்தோடு இவள் ரொம்ப டைஅப் ஆகிட்டா, ரொம்ப நெருக்கமாயிட்டா. அதுக்கு பிற்பாடு சில ஆட்கள் இவளுடைய சுவாபங்கள் மாற ஆரம்பித்தது, பேச்சு மாற ஆரம்பித்தது. இவளுக்கு சில பிரச்சனைகள் உருவானது, குடும்பத்தில் சில தேவையில்லாத வம்புகள் ஏற்பட்டது. இதற்காக அவள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏறி இறங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதில் ஒரு போலீஸ்காரன் இவளை குறி வச்சிட்டான். புருஷன் இல்லாமல் இவ தனியாக இருக்கிறத பார்த்து குறி வச்சு இவளை வீட்டுக்கு அடிக்கடி வருவதும் போவதுமான வேலை ஆரம்பித்தது. திரும்ப நானும் என் மனைவியும் அவளுடைய வீட்டில் போய் எச்சரித்தோம். உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு நாளும் விலகி போகாதபடி, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அழிந்து போகாதபடி, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து நீ விலகி போகாதபடி தயவு கூர்ந்து உன்னை பாதுகாத்துக்கொள், உன்னை கவனமாய் பாதுகாத்துக்கொள். கேட்கல, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போணுச்சு. அவன் ஏற்கனவே திருமணமானவன், இவளையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நகர்மன்றத்தில் ஒரு கன்வென்ஷன் போடுறேன், சில ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு கன்வென்ஷன் கூட்டம் போடுறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நின்று நான் ஆராதனை நடத்தி செய்தி கொடுத்து வர்ற ஊழியர்கள் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கும்போது முன்னாடி வந்து பறந்து விழுகிறா. யாருன்னு பார்த்தா இவ. எனக்கு கண்ணீர் தாரையாக ஊற்றுது. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அவளை பார்த்து. அண்ணேன்ட்டு கதறிக்கிட்டு ஓடி வர்றா. அண்ணே சகரஜண்ணே அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடி வர்றா. என் இருதயம் அப்படியே சுக்கு நூறாக உடையுது. நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியா? இருக்கிறேன்னு உங்கள் மூஞ்சில் முழிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கு. பரவாயில்ல, பைபிள் படிக்கிறியா, ஜெபிக்கிறியா, கர்த்தரை தேடுறியா, நீ ஆண்டவரை மட்டும் ஒழுங்காக பிடிச்சிக்க, உன்னை அந்த நரகத்திலேருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. ஏன் இதை நான் சொல்கிறேன்? மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கும் போதே அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள நம்ம ஏறி போக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் சாப்பாட்டில் தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கனிதான் நமக்கு பிரச்சனை. ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்வை ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் என்ன பண்ணினான்?
புசித்தான். பிரியமானவர்களே, ஜெனிசிஸ்ல நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், நம்முடைய ஆதி தகப்பன், நம்முடைய தாய் செய்த பாவம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இந்த உலகம் தடுமாறுது. உலகம் தடுமாறலாம், ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் எப்பையும் பாவத்துக்கு எதிரானவர். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டிக்கிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர். நீங்க படிச்சீங்கன்னா யோபுவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா இங்க பாருங்களேன், யோபு கையில் பைபிள் கிடையாது, சபை கிடையாது, பாஸ்டர் கிடையாது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் யோபு. அவர் சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த பாவத்தை செய்கிறது, யோபு எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாங்க. பழைய ஏற்பாட்டில் அது பாவமே இல்லை, தேவன் கொடுத்த உரிமை. ஆனால் அந்த காலத்திலேயே யோபு சொல்றாரு, என் கண்களோட ஒரு கவுனன்ட், என் கண்களோட ஒரு உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன். அது என்ன உடன்படிக்கை என்றால், என் மனைவியை தவிர வேற எந்த ஒரு கன்னிகையின் மேலும் நான் எப்படி இருக்க மாட்டேன், நினைப்பா இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது நான் சொன்ன காரியங்களை கவனிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சை ஒன்று, 2வது மாம்ச இச்சை, 3வது கண்களின் இச்சை. ஒரு சரியான அபிஷேகம் இல்லைன்னா இந்த இச்சை நம்மை விழுத்தாட்டிரும். 1 கொரிந்தியர் 13:10 எழுதியிருக்குது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். கவனிங்க, எது நிறைவு எது குறைவு? எப்பையும் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பது சந்தோஷம். குறைவு எது? இந்த உலக சந்தோஷம் குறைவானது. நல்ல மனத்திரையில் பதிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். நம் குடும்பமாய் உட்கார்ந்து பேசுவது சந்தோஷம், நம் குடும்பமாய் புறப்பட்டு ஒரு பிக்னிக் போகிறது சந்தோஷம், நம் குடும்பமாய் உறவுகள் எல்லாம் வேதத்தை தியானிப்பது ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு மிஞ்சின ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. வேதம் சொல்லுது நிறைவு. எது நிறைவு? எது நிறைவு? தேவ பிள்ளைகளாகிய நாம் நிறைவான ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி, தேவ ராஜ்யம் புசிப்பிலும் குடிப்பிலும் அல்ல, அது நீதியிலும் சமாதானத்திலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சந்தோஷம் எங்கெங்க இருக்கு? ஆவியானவர்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. தி ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். எங்க சந்தோஷம் இருக்குது? ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு சந்தோஷம், துதிக்கும் போது ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் பிள்ளைங்களோடு ஆண்டவரை பற்றி பேசும்போது ஒரு சந்தோஷம், குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே அடையாளம் காண வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. சுய இச்சை எங்கே உருவாகுது? நம்ம எண்ணங்களில் உருவாகுது. சுய இச்சை நம்மை நாமே கெடுத்துக்கொள்வது, நம்மை நாமே அழித்து கொள்வது, நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறது, நமக்கு நாமே யாரும் என்னை பார்க்கல, யாரும் என்னை கவனிக்கலை, யாரும் என்னை பார்க்க முடியாது, அந்தரங்கத்தில் தனிமையில் கர்த்தருக்கு எதிரிடையாய் தன்னுடைய சுயமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இது புத்தியில் அந்தகாரப்பட்டு அந்த தவறான நினைவுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அதான் ஆத்துமா அழிகிறது.
நீதிமொழிகள் 19:2 படிக்கிறோம், உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது உனக்கு நல்லதல்ல, கால் துரிதமானவன் என்ன செய்கிறான், தப்பி நடக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை எங்கே உருவாகுது? சரீரத்தில். தேவையில்லாமல் சாப்பிட்றது, தேவைக்கு சாப்பிட்றது இல்லை, தேவையில்லாமல் சாப்பிட்றது. பசிக்கு சாப்பிட்றது வேற, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது வேற, இஷ்டப்பட்ட நேரத்தில் என்ன வேணாலும் செய்கிறது வேற. இதுதான் மாம்ச பலவீனம். அதனால தான் ஜெபத்தினுடைய மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? மாம்சம்தான். அதனால தான் இயேசு சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு கேட்கும்போது சீஷர்களுக்கெல்லாம் தூக்கம்தான் வந்துச்சு. திரும்ப திரும்ப தூங்கினாங்க. ஆனாலும் அவர் கல்லெறிகிற தூரத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். திரும்ப வந்து தட்டி எழுப்பினார், திரும்ப வந்து தட்டி எழுப்பினார், 3 முறை எழுப்பினார். அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? இந்த மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? பலவீனம் உள்ளது தான். ஆனால் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஆவி இருக்குதே, அது எப்படிப்பட்டதுன்னா உற்சாகம் உள்ளது. அப்ப ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. சபையில் வந்து இத்தனை வருஷம் இருந்த பிற்பாடும் என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியில் வர முடியல, இந்த உலக சிநேகத்திலிருந்து நான் வெளியில் வர முடியல, இது 100க்கு 100 தவறான எண்ணம். இந்த பிரசங்கத்தை நான் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானதுக்கு காரணமே சபைக்குள்ளும் வந்து கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் தைரியமாய் செய்வதினால் ஆவியானவரால் உந்தப்பட்டு உணர்த்தப்பட்டு இந்த காரியங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களினால் உருவாகிற இச்சை தான் கண்களின் இச்சை. இந்த மாம்சத்தினால் உருவாவது மாம்ச இச்சை. அதே போல சுய இச்சை, நாமவே நம்மை கெடுத்து கொள்ளுகிற காரியம். நல்லா விளங்கிக்கங்க. இன்னொரு காரியம், நான் அதிகமாக பேச விரும்பலை, சில ரகசியங்களை கோட் பண்ண விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாலியத்துக்குரிய இச்சை. என்ன இச்சைங்க? பாலியத்துக்குரிய இச்சை, யூத்ஃபுல்னஸ், இளைய சமுதாயத்துக்குள் வரக்கூடிய இச்சை. பாலியத்துக்குரிய இச்சைகளை நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு நீ என்ன பண்ண? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. அண்டர்லைன் யுவர் பைபிள். அம்மா சபையார், ஒரே ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் யாரோட பழகணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரோட பழகுறீங்க, நீங்கள் யாரோட பழகுறீங்கிறது ரொம்ப முக்கியம். பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. சபையில் யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ, சபையில் யார் பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ, சபையில் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ, சபையில் யார் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவர்களுடனே நம்ம ஐக்கியம் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வகுப்பறைக்கு போனீங்கன்னா சில பையங்க வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. நம்ம சேர்த்து விடுற பள்ளிக்கூடத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் என் பிள்ளை ஹை ஸ்டாண்டர்ட் வரணும், ஹை ஸ்டாண்டர்ட் வரணும், ஹை ஸ்டாண்டர்ட் வரணும்னு சொல்லி கொண்டு போய் சிபிசியில் சேர்த்து அங்கே இருக்கிற லொக்காலிட்டி அருவருப்பான, கேவலமான, அசிங்கமான, அசுத்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு கூட்டம். அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறாங்க, எங்களால் பசங்களை கட்டுப்படுத்த முடியல. அம்மா, நம்ம பிள்ளைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டோம், பிள்ளை நல்லா வந்துடுவான்னு நினைக்கிறோம். ஸ்கூல் பெரிய ஸ்கூல் தான், ஸ்கூல் ஹை எஜுகேஷன் தான். நீங்கள் கொட்டுற பணம் மிகப்பெரிய தொகை தான். வெள்ளூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் திரும்பி வரும்போது
என்னுடைய காரை நிறுத்தி என்னை கூட்டிகிட்டு போன ஒரு காமிச்சார். அண்ணே, அந்த பில்டிங்கை பாருங்க, இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு கல்லூரி கிடையாது, அசைக்கவே முடியாது. இங்கே படிக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. பெரிய பெரிய எம்எல்ஏ, பெரிய பெரிய விஐபிகள் மட்டும்தான் அந்த இடத்துல படிக்க வைக்க முடியும். பெரிய பெரிய ஆட்கள் தான் படிக்க வைக்க முடியும். அவ்வளவு செலவாகும். உண்மைதான், உண்மைதான். அங்கே படிக்கிறவங்க, பெரிய பெரிய இடத்துல வேலை பார்க்குறவங்க உண்மைதான். ஆனால் சகோதரனே, சகோதரியே, அந்த இடத்துல நீ 3 வருஷமோ 5 வருஷமோ உன் படிப்பை முடிக்கிறதுக்குள்ள நீ படுற பாடு இருக்கு பற்றியா? உன்னுடைய ரூம் மேட்ஸ், உன்னுடைய கல்லூரி சக மாணவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் உலகத்தார், நீயோ ரட்சிக்கப்பட்டவள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் உலகத்தை தண்ணி மாதிரி குடிக்கிறவங்க, தண்ணி மாதிரி பருகிறவங்க. நம்ம சபையில் இருந்த ஒரு தங்கச்சி ஈரோடுக்கு அருகையில் இருக்கிற பெருந்துறை அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் படித்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்போ முடியும்னு நினைப்பாலோ என்னவோ தெரியாது. ஆராதனை முடிஞ்ச கட்டத்தில் எனக்கு ஃபோன் அடிப்பா. அண்ணே, எங்கே இருக்கிறீங்க? சர்ச்சில் தாம்மா இருக்கிறேன். அண்ணே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். வீட்டுக்கு போன உடனே திருப்பி அடிப்பா 1 மணி நேரம் கழிச்சு. என்னம்மா பிரச்சனை? அண்ணே, நான் இங்கே வந்ததுலேருந்து என்னுடைய விசுவாச வாழ்க்கை அழிந்து போயிருமோன்னு பயமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் உங்கள் பாடலை பாடிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எழுதின 3வது வால்யூமில் 4வது வால்யூமில் உம்மை போல் மாற வேண்டும் இயேசுவே, அந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவோ பாடினாலும் என்னால் ரூம் மேட்ஸை ஜெயிக்க முடியல. என்னம்மா பிரச்சனை சொல்லு. அண்ணே, ஞாயிற்றுக்கிழமை இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் வெளியில் போகிறாங்க. போயிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர்றாங்க. எங்கள் ஹாஸ்டலில் யாரும் அதை கேட்க முடியாது. என்னுடைய ரூமில் உட்காந்து என் முன்னாடியே பாட்டிலை ஓப்பன் பண்ணி பயங்கரமாக குடிக்கிறாங்க. அண்ணே, எனக்கு பயமாக இருக்குது. நான் உயிர் வாழ முடியுமா, படிப்பை முடிக்க முடியுமா? நீங்கள் நம்புறீங்களோ என்னவோ தெரியாது. 3 வருஷம் அவள் படிப்பை முடிக்கிற வரைக்கும் அடிக்கடி எனக்கு இப்படி ஃபோன் பண்ணி திருவசனங்களை சொல்லி சொல்லி இப்படி வாழ், இப்படி வாழ், இப்படி இரு, அப்படி இரு, அப்படி தைரியப்படுத்தி ஒரு கட்டத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையோடு கல்லூரியை முடித்து வெளியில் வந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கம், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, இச்சையிலிருந்து விடுபட முடியாத சூழ்நிலை வரும்போது உங்கள் நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களிடத்திலோ, உங்களுடைய தாய் தகப்பன்மார்களிடத்திலோ, அல்லது நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன், நீங்கள் போதகர்கிட்ட கூட வர வேண்டாம், அல்லது உண்மையா இவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா இவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படியே அவங்கள்ட்ட சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் தனிமையில் எங்கேயாவது போய் நடு முழங்கால நின்று கதறுன்னு கதறி, ஆண்டவரே, இந்த பாலியத்துக்குரிய இச்சையிலிருந்து என்னை விடுவிப்பீராக. அதுக்காகத்தானே இந்த அபிஷேகத்தை என் மேலே வச்சிருக்கிறீங்க. இந்த அபிஷேகத்தினால நுகங்களை முறிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வருவதாக. The yoke will be destroyed because of anointing. எங்க அக்கினி விழுகிறதோ அங்கே நுகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன், எல்லாரும் கவனிங்க. 1000 வசனம் நான் பேசலாம், ஆனால் இச்சையை ஜெயிப்பது எப்படி? காலையில் எழுந்தவுடன் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது சர்வாங்க தகன பலி இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட நிபந்தனையின்படி சந்து சந்தாக வெட்டி அது எப்படி தேவனுக்கு படைக்கப்படுமோ அதே போல அதிகாலை எழும்பி, ஆண்டவரே, என்னை சர்வாங்க தகன பலியாக, ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சந்து சந்தாக
என்னை வெட்டி என்னுடைய உறுப்புகளுக்குள், என் அவயங்களுக்குள், என் கண்களுக்குள், என்னுடைய கைகளுக்குள், என்னுடைய இருதயத்துக்குள், என்னுடைய கால்களுக்குள், என்னுடைய நரம்புகளுக்குள், என்னுடைய எலும்புகளுக்குள் அக்கினியை போடுவீராக. இந்த ஜெபத்துக்கு அதிக வல்லமை உண்டுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி திறந்த முகமாய் பரலோகத்தை பார்க்கிறார். ஐ சா யாவே, அதுதான் ஏசாயா. ஐ சா யாவே, பரலோகம் திறக்கப்படுறதை பார்க்கிறார். பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து எக்கால சத்தத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இந்த சத்தம் விழுந்த உடனே ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏன் எனக்கு ஏன் அசுத்த உதடு வந்துச்சு? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களிடத்துல என்ன பண்றேன்? வாசமா இருக்கிறேன். நீங்க எங்க பழகுறீங்களோ அந்த பழக்கத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நல்லவங்களோட பழகுனா நல்ல புத்தி வரும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சுபாவங்கள் வரும். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம சபையிலிருந்து வெளிநாடுகளுக்கு போன அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. நேற்று இரவு கூட அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்த நம்ம சபையினுடைய ஒரு குடும்பம் என்னோட பேசுனாங்க. அண்ணே, ஆராதனைக்கு இந்த வாரம் வர முடியாது, ஒரு 7 நாட்கள் இருப்போம், அடுத்த வாரம் ஞாயிறு வந்துடுறோம், நீங்கள் எந்த ஆராதனையில் பேசுவீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்கிறான், நல்லா சம்பாரிச்சிருக்கிறான், ஆலயத்துக்கு போயிருக்கிறான், வந்திருக்கிறான், எதுவுமே ஆலயத்துக்கு கொடுக்கறதில்ல. கவனிங்க, இதை பாஸ்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். வெளிநாட்டில் இவன் போய் ஆராதனைக்கு போகிற சபையில் உள்ள பாஸ்டர் இவன் என்ன பண்ணியிருக்கிறார், நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவன் வீட்டுக்கு போயிட்டார். தம்பி, சர்ச்சுக்கு வர்ற ரொம்ப சந்தோஷம், சர்ச்சில் நீ ஒரு முறை கூட தசமபாகம் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லையப்பா, இவ்வளோ மாதங்கள் வந்துகிட்டு இருக்கிற போயிட்டுருக்கிறன்னு ஒன்று அவன் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ எங்கள் பாஸ்டர்லாம் இப்படி கேட்க மாட்டாரே, ஐயோ எங்கள் பாஸ்டர்லாம் இப்படி சொல்ல மாட்டார், இப்படி வீடு தேடி வந்து கேட்டது. யாரா உங்கள் பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது என் பேரையும் சொல்லிவிட்டான். பெரிய வில்லங்கம் சொல்லிட்டோம். அங்கே பாஸ்டர், சாரி பாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் தெரியுது, இனிமேல் நான் கொடுத்துட்றேன்னு மாதம் கொடுத்துருக்குறான். புதுக்கோட்டைக்கு வந்து சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் கேட்குறான், ஏனே எங்களுக்கு இதெல்லாம் சொல்லாமல் போனீங்க, நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன், கர்த்தருக்கு கொடுக்குற பழக்கத்தையே நான் சிங்கப்பூர் போய் தான் கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லிடுங்க. பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. கொஞ்சம் தயவு செய்து நல்ல கவனிங்க. ஆத்துமா எது? நம்ம உள்ள இருக்கிற ஆவி வந்து கர்த்தர் கொடுத்த தீபம். தீபமா 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 90% தூங்குறீங்க. பாவம், உங்களை நினச்சா நான் பரிதாபப்படுறது என்னன்னு கேட்டால், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்க விடாமல் உங்களை சாகடிச்சிட்றானே பிசாசு. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் ஆத்துமா எது? சிந்த, உணர்வு, எண்ணம், இதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் உங்களுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு போர் நடக்குது. அம்மா, உங்களுக்குள்ள ஒரு போர் நடக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துக்குள்ள இருந்து நீங்க வெளியில வரணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை இல்லாத குடும்பங்கள், சாபத்தில் இருக்கிற குடும்பங்கள், இந்த குடும்பங்களில் தலைமுறையாக அப்படியே வரும்போது என்ன நடக்குது? பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் என்ன நடக்குது?
ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெனரேஷன் எப்படி ஆகுது? ஆத்மாவுக்கு விரோதமா மாம்ச இச்சை போராடுகிறது. 4 இச்சைகளை சொன்ன: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, சுய இச்சை, பாலியத்துக்குரிய இச்சை. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த இச்சை எதை காட்டுதுன்னு சொன்னா, அவயங்களிலே போர் செய்கிற இச்சை. நல்ல கவனிங்க. இந்த இச்சைகளிலிருந்து வெளியில வந்தாதான் நமக்கு திவ்ய சுபாவத்தில் பங்கு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அம்மா, கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை வேடிக்கையாக நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் விட்டு வெளியில் வந்தாதான் எதற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற முடியும்? திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற முடியும். திவ்ய சுபாவம் நமக்குள்ள வரணும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களை பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவியினாலே, if you live in the spirit, நம்ம ஆவியினாலே பிழைத்திருப்போமானால் எப்படி இருக்கணும்? இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாம், நம்ம எதனால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம்? ஆவியினால் தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். இன்னும் சந்தோஷமா, நான் ஆவியானவரால் தான் பிழைத்திருக்கிறேன். நான் ஆவியானவரால் பிழைத்திருக்கிறதுனால நான் யாருக்கு பிரியமா நடக்கணும்னு சொன்னா, ஆவியானவருக்கு பிரியமா நடக்கணும். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28வது வசனத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் யாரால உண்டாயிருக்கிறது? அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 17. உலகமும் அதன் இச்சையும் அழிந்து எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் படிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். இந்த ஆராதனை முடிஞ்சு உங்க வாழ்க்கைய கர்த்தர் உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, கண்களை ஜெயிக்க, சுய இச்சையை ஜெயிக்க, பாலியத்துக்குரிய இச்சையை ஜெயிக்க உங்கள் மேலே ஒரு தனி அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். எந்த மோசே கொலை பண்ணிட்டு மீதியான் தேசத்துக்கு போனானோ, கவனிக்கிறீங்களாமா? அதே மோசையை கூப்பிட்டு கொலை செய்யாதிருப்பாயாகன்னு 10 கட்டளை எழுதி அவன் கையிலே கொடுத்து இறங்கி போனார். நான் சொல்றது புரியுதா? எந்த மோசே கொலை பண்ணானோ அவன் தப்பிக்க முடிஞ்சிச்சா? அவன் மீதியான் தேசத்துக்கு போனாலுமே அதே மோசையை திரும்ப வர வச்சு அவன் கையிலேயே 10 கட்டளையை எழுதி அவன் கையிலேயே கொலை செய்ய, அவன் படித்த உடனே அவனுக்கு நறுக்குன்னு சுருக்குன்னு இருந்திருக்கும். என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரு? அவன் கையிலேயே கொலை செய்யாதிருப்பாயாகன்னு எழுதி கொடுத்து அதையும் நெஞ்சில் வச்சு யார் தூக்கிட்டு வர்றா?
சொல்லுங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். எந்த பாவத்தில், இப்போ நான் சொன்ன இச்சையில், ஒரு இச்சையில் இல்லை இதை தாண்டி வேற இச்சையில் எதுலையாவது நம்ம விழுந்து கிடந்தோம்னா நம்மையும் அடித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்ம கையிலேயே இந்த பொறுப்பை கொடுத்து இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் பயன்படுத்துவா. கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோமா? இந்த இச்சையிலிருந்து வெளியில வந்தாதான் திவ்ய சுபாவத்துக்கு நமக்கு பங்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உலகத்திலே இதை செய்யலைன்னா இதை செய்வேன், இதிலிருந்து வெளியில வந்தினா இதை நான் தருவேன். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்க. 119:11 கர்த்தருடைய 11 உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, சபையார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த பாவத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்குள்ள எதை வைக்கணும்? அவருடைய வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? அது எங்க இருக்குது? எத்தனாவது வசனத்துல? 119:9 பாருங்க. வாலிபன் தன் வழியை, நீங்க இங்க பாருங்க, என்ன பாருங்களேன், பாலியத்துக்குரிய இச்சைனா ஏதோ 20 வயசு பிள்ளைங்க, 21 வயசு பிள்ளைங்க லவ் மேட்டரில் விழுகுதுங்க, 22 வயசு பிள்ளைங்க கெட்டு போகுதுங்க, ஒரு ஆம்பளைக்கு பின்னாடி போயிடுதுங்க, இல்லை ஒரு பெண்ணுக்கு பின்னாடி பையன் போயிடுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. 84 85 வயசு இருக்கிற ஆளுக்கே பிரச்சனை இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு முறை ஊழியர்கள் மீட்டிங்கில் போய் இருக்கும்போது 85 வயசு நிரம்பின ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் நான் பாவம் செய்ய முடியாது, ஆனால் என்னை சுற்றி சுற்றி வருது பிரதர். என்ன பண்ணிக்கிட்டே வருது? என்ன பண்ணிக்கிட்டே வருது? நம்ம கர்த்தரை சுத்துறதை விட்டுவிட்டு எதை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்? பாவத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். வசனத்தை சுத்துறதை விட்டுவிட்டு எதை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நாள் பைபிள் படிக்கலனாலே ஆத்மா நாசமாயிரும். ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபிக்கலனாலே நம்ம இருதயம் செத்து போன மாதிரி இருக்கும். ஒரு நாள் கர்த்தரோட ஐக்கியம் வைக்கலனாலே நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறவங்களை எல்லாம் ஒரு மாதிரி பேசுவோம். ஊழியரை கண்டாலே பிடிக்காது. இவன் என்னையா வந்தாலே, ஐயோ ஆராதனைக்கு இவன் வந்துட்டானா அப்படின்னு நிறைய பேர் படுத்துட்டாங்க. அல்லேலூயா, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி உங்களை காத்துக்கணும். வசனம். ஆண்டவர் உங்கள் கையில் பைபிள் கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 31வது வசனம் என்னங்க சொல்லுது? படிங்க. 37 சங்கீதம் 31 வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எனக்காக நீங்க அந்த வசனத்தை எல்லாரும் படிக்கணும். என்னுடைய தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது, என்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வேதம் என் இருதயத்தில் வந்துருச்சுன்னா என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா நம்ம திருவிருந்து பந்திக்கு போகணும். வேகமா நம்ம சொல்லி முடிச்சிடுறேன். ஏவாள் அம்மா நம்ம தாய், நம்முடைய தாய், அவங்க தான் நம்ம தாய். அவங்க ஆதியாகமம் 3:6 எதை பார்த்து இச்சித்தாங்க? கண்களின் இச்சை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே தோட்டத்தில் தான் ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதே தோட்டத்தில் தான் இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? டாக்டர் பில்லி கிரஹமை பார்த்து ஒரு பிரதர் கேட்டாராம், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த இச்சைனா என்ன? இந்த சனியனை ஜெயிக்க முடியலையே, இந்த இச்சையிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ பில்லி கிரஹாம் சொன்னாரா, ஏப்பா நமக்கெல்லாம் கண்களை தேவன் தான் படைச்சிருக்கிறார். நம்ம ரோட்டில் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், சந்தோஷப்படுறதுக்கு தான் கர்த்தர் கண்களை கொடுத்துருக்கிறார். ஒரு தடவை பார்க்கறது தப்பே கிடையாது தம்பி, ஒரு தடவை பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனால் திரும்பி 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 பார்க்குறீல்ல, அதுதான் இச்சை. அல்லேலூயா. லஸ்ட் எங்கே வருது? நீ முத தடவை பார்க்குறது பெஸ்ட்டு,
அதுக்கப்புறம் பார்க்குறது லஸ்ட்டு. நீ தடவை பார்க்கும்போது அந்த பார்வையில் சுத்தம் இருக்குது. திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது. அமெரிக்க பிரசிடெண்ட் ஒபாமா அங்கேருந்து ஒரு லேடி வருது, ஒரு தடவை அப்படி பார்க்குறாரு, பார்த்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. டக்குன்னு ஃபோட்டோகிராஃபர், ஏ சாமி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியுமா, டக்கு 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 டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டான். அப்படியே அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பின்னாடி திருப்பி திருப்பி பார்க்குறத அப்படியே போட்டான். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம், ஆனால் பிரசிடெண்ட் என்ன பண்ணக்கூடாது, அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆட்கள், அந்த பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. பில் கிளின்டனுக்கு வந்த பிரச்சனை அதுதான். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். உலகத்தினால் உண்டாயிருக்கிற எல்லா இச்சைகளையும் ஜெயித்து திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். லோத்து மனைவியை பாருங்க, ஓடுனார். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஆதியாகமம் 19:26 எங்க ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன், எங்க ஒரே ஒரு தடவை, எல்லாரும் என்ன பாருங்க, எருசலேமில் போய் நான் நிற்கும் போது இதுதான் லோத்துன்னாங்க. ஒன்றுமே காண, என்னையா லோத்துங்கிறீங்க, ஒவ்வொன்று அந்த உப்பு தூணை கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் புரியலை. அந்த உப்பு தூணை கூட உடச்சி வீட்டில் போய் இது உப்பை காமிச்சு லோத்துமாங்களா? எவ்வளோ பரிதாபம் பாருங்க, எவ்வளோ பரிதாபம். லோத்து கண்ணின் இச்சையில் லோத்து மனைவி விழுந்தா. சிம்சோனை பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் படிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், என் கண்களுக்கு அவன் எப்படி இருந்தா. 16:1 சிம்சோன் காசாவுக்கு போகிற வழியில் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில், இங்கே பாருங்க, இவங்களெல்லாம் இந்த பரிசுத்தவான்களும் விழுந்து போன காரியத்தை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், நாம் கெட்டு போகக்கூடாதுன்னு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். தாவீதை குறித்து 2 சாமுவேல் 11:2 பார்க்குறோம். பத்சேபால பார்த்தார், கதையே மாறிடுச்சு. ஆகான் பாருங்க, முதல் தரமானதில் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். யோசுவா புத்தகம் 7:21 படிக்கிறோம். போத்திபாருடைய மனைவி ஆதியாகமம் 39:7 யோசேப்பு மேலே கண் போட்டா. ஏசா சிவப்பு பயிற்றவங்களுக்கு என்ன பண்ணார், இச்சித்தார். ஆதியாகமம் 26:30 கேயாசி எலிசாவுக்கு கொண்டு வந்த சால்வைகளையும் உடைகளையும் என்ன பண்ணார், ட்ரெஸ் எல்லாம் வாங்கினார். 2 ராஜாக்கள் 5:20 படிக்கிறோம். சவுல் முதல் தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணான், அழிச்சான். 1 சாமுவேல் 15 படிக்கிறோம். இஸ்ரவேலர் வரும்போது யார் அவங்கள வழிமறிச்சா, அமலேக்கியரில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே இருந்த பாபிலோன், அங்கே இருந்த முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளெல்லாம் திருடிக்கிட்டு பாக்கி கீழ்த்தரமானவைகளை எல்லாம் என்ன பண்ணா, அழித்தான். தயவு செய்து கவனிங்க, கர்த்தர் முற்றிலும் அழித்து போடுங்கள்னு சொன்னார்னா டோட்டலாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன். எசபேலை பாருங்க, 1 ராஜாக்கள் 21 அவளும் அப்படிப்பட்டவ தான். ஸோ இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? அம்மா, இச்சையில் விழுந்து போனவங்களை எல்லாம் ஒரு சின்ன பட்டியல் காமிச்சேன். நம்ம எங்கெல்லாம் விழுந்து போகிறோம் தெரியுமா? முதல்ல சாப்பாட்டில் தான் விழுந்து போகிறோம். எனக்காக ஒரே ஒரு முறை பக்கத்தில் கை கொடுத்து, இன்னைக்கு மாதிரி ஹோட்டல் எந்த தலைமுறையிலுமே என்ன செய்யலை, உருவாகவே இல்லை. தடுக்கி விழுந்த இன்னைக்கு என்னதான் உருவாயிருக்கு. இதுதான் கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம். சங்கீதம் 78:18 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 78:18 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 78:18 தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 21 நாட்கள் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம். சனிக்கிழமை கூட நீங்கள் வரக்கூடாதா? நேற்று முந்தா நாள் நாங்கள் நைட் ப்ரேயரை முடிச்சுட்டு, வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயரை முடிச்சுட்டு சனிக்கிழமை நாங்கள் உபவாச ஜெபத்தில் நிற்கிறோம். ஆனால் நிறைய பேர் மனசாட்சியே இல்லாமல் வீட்டில் இருக்கிறீங்க. இந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுக்கக்கூடாதா? இச்சைக்கேற்ற போஜனம், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. எனக்கு நேரம் இல்லாததுனால விளக்க முடியல. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்களில் விழுந்து போகிறாங்க. மத்தேயு 5:28
சில பேர் இருதயத்தில் விழுந்து போகிறாங்க, நீதிமொழிகள் 6:25. சில பேர் மாம்சத்தில் விழுந்து போகிறாங்க, கலாத்தியர் 5:24. சில பேர் ஜெபத்திலே விழுந்து போகிறாங்க. அது எப்படி பிரதர் ஜெபத்தில் விழுந்து போகிறது? யாக்கோப்பு 4:3 படிங்க. யாக்கோப்பு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி. ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி தான் ஜெபம் பண்ணுறீங்க? இச்சையை நிறைவேற்றுறதுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணுறது கூட எதுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க? இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபத்தில் அதே மாதிரி அவயங்களில் யாக்கோப்பு 4:1, சுயத்தில் யாக்கோப்பு 1:14, பணத்தில் இங்கே பாருங்க, பணத்தில் எப்படி விழுந்து போகிறோம்? ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பணம் 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 பணம்னு பேயா அலைகிறது, பேயா அலைகிறது. சமீபத்தில் ஒரு தங்கச்சி இறந்துச்சு. எப்படிங்க இறந்துச்சு? எந்த ஊரில் இறந்துச்சு? திருப்பூரில் ஒரு பொண்ணு இறந்துச்சு. எப்படி இறந்துச்சு? அந்த பொண்ணு பேர் என்ன? நிகிதாவா? ஆளாளுக்கு ஒரு பேர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பேர் விட்டுருங்க. எவ்வளோ பாவம் இல்லை, எவ்வளோ பரிதாபம் இல்லை. பண வெறி பிடிச்ச குடும்பம், பண ஆசை. அம்மா, பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்கிற பணம் உதவாது. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் அடிக்கி வச்சுக்கிட்டு போகிறவனுடைய பணம் எதுக்குமே உதவாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. உன் குடும்பம் அழிகிறதுக்கு காரணமே பணம் தான். என்னத்தடா கண்டுட்டீங்க? உன் குடும்பமே இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கணும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன பண்ணுறாங்க? அம்மா, ஒரு நாளும் இந்த பண வெறி பிடிச்சி அலையக்கூடாது. நமக்கு தேவைக்கு பணம் கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஒரு ஆமென். எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு புருஷன், நல்ல நல்ல புருஷன்லாம் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தது யாரால தெரியுமா? சில மனைவிமார்களால். ஏயா, இன்னும் வெறும் சம்பளத்தை மட்டும் கொண்டு வர, அவன் கிம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறான், உனக்கு எவனும் கொடுக்க மாட்டான்னு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறது? குத்துறது. ஆமென். தவறுதலாக சம்பாதிச்ச பணம் தவறுதலாக வாழ்க்கையில் முடியுமே தவிர ஆசீர்வாதமாக இருக்காதுமா. அல்லேலூயா. இங்கே பாருங்க, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே. எனக்கு சாப்பிட்றதுக்கு பைசா இருக்குது, எனக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு பைசா இருக்குது, எனக்கு ஈபி பில்லு கட்டுவதற்கு பைசா இருக்குது, என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பைசா இருக்குது, போதும், இனஃப். என் கண்ணு முன்னாடி எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, என் கண்ணு முன்னாடி எத்தனையோ வறியவர்கள் இருக்கிறாங்க, என் கண்ணு முன்னாடி எத்தனையோ தரித்திரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நான் நேசிக்க பழகணும். எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ
என் நேசர் தேற்றுவா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர், ஒரு தாய் கவனிக்கிறீங்களா? இச்சையினால்